அந்த பக்கம் வரல இந்த பக்கம் வரல. இப்ப 2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் உள்ள போயிட்டாரு, இன்னொருத்தர் மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. அப்புறம் எங்க போறது? கட்சியெல்லாம் விடுங்க, கட்சியெல்லாம் நீங்க பேச கட்சியே வேண்டாம். மக்களுக்கு எடுத்து போய் நடக்கிறது என்ன? யார் ஆட்சியில இருக்காங்க அவங்க தான் பொறுப்பு. இவங்க அவங்க டிஎம்கே ஏடிஎம்கே அதெல்லாம் பேசல. இப்ப நம்மளுக்கு தேவை கரண்ட். யார் ஆட்சியில இருந்தா அவங்களுக்கு கரண்ட் கொடுக்கணும். அதுக்குதான் அவங்க வந்து ஆட்சியில. நான் 2 hours பிபி ஆஃபீஸ் வாசல்ல நின்றுட்டு இருக்கோம். ஒரு ஏஇ ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஒரு பர்சன் கூட ஆஃபீஸில் இல்லை. ஓஎன்டம்ல எப்படி தானே சார் இருப்பீங்க? ஒரு ஒர்க்கிங் பர்சன் ஒருத்தவங்க இருக்கணும்ல இங்கே. பப்ளிக் ரெஸ்பான்ஸ் பண்ணும்ல. ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணுறது கிடையாது. குழந்தைய வச்சுட்டு ரோட்டில் நின்றுட்டு இருக்கேன். லாஜிக்கா பேசணும். டெய்லி கரண்ட் போற அதை பத்தி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு அதை பத்தி பேசுகிறேன். சார், இது மாங்காடு பகுதியில் இபி ஆஃபீஸில் தொடர்ந்து 27 வார்டு இருக்கு. 27 வார்டில் 8 வார்டு தொடர்ந்து 10 நாளாக கரண்ட்டு நைட்டில் ஆஃப் ஆகுது. குழந்தைங்க பாதிக்குது. இப்போ எல்லாம் வேலை செஞ்சுட்டு வர பொதுமக்கள்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க. நாங்கள் இதை கேட்டாலும் சரியான பதில் கிடையாது. ஜேயும் ஃபோன் எடுக்கிறது கிடையாது, ஈயும் ஃபோன் எடுக்கிறது கிடையாது. நாங்கள் வந்து கேட்டாலும் ஒரு பொறுப்பான பதில் கிடையாது. டிஎம்கே திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 டே கரண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு கட் பண்ணால் கூட நியூஸில் சொல்லுவாங்க, எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, நியூஸ் பேப்பரில் கொடுப்பாங்க. ஈவன் இன்ஃபேக்ட் ஏதாவது ஒர்க் பண்ண போனால் கூட எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வரும், இந்த ஏரியாவில் ஒர்க் பண்ண போகிறோம் மேடம், இவ்வளோ ஹார்ஸ் கரண்ட் கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கிறது இல்லை. அன்டைமில் கரண்ட் போகுது. டெய்லி மிட் நைட் காலையில் அதிகாலையில் முக்கியமாக கரண்ட் போகுது. டீப்பாக ஸ்லீப் தூங்கிட்டு இருக்கும் போது போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இஷ்யூஸ் இது அதிகமாக ஆகிட்டே இருக்கு. போன்